அன்பின் வடிவங்களே, கடந்த 60 ஆண்டுகளாக நான் அருளுரைகளை வழங்கி வருகிறேன். ஆனால் நீங்கள் என் போதனைகளில் ஒரு சிலவற்றை கூட நடைமுறைப்படுத்த எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. மாணவர்கள் தங்கம் போன்றவர்கள். அவர்களின் இதயங்கள் புனிதமான உணர்வுகளால் நிரம்பியுள்ளன. அவர்களின் நடத்தையும் அவர்களின் உணர்வுகளுக்கு ஏற்ப இருக்க வேண்டும். மனிதனின் நடத்தை சரியாக இல்லாவிட்டால் வீணாகி போவான். மாணவர்கள் மட்டுமல்ல, ஆசிரியர்களும் நிர்வாகிகளும் எதிர்பார்த்த அளவுக்கு நடந்து கொள்வதில்லை. சமிதிகள் மற்றும் சாய அமைப்புகள் விஷயத்திலும் இதே நிலைதான். பக்தர்கள் சுவாமி மீது அபரிமிதமான அன்பு கொண்டுள்ளனர் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அதே அன்பு நன்றி உணர்வு மற்றும் சாதனா, அதாவது ஆன்மீக பயிற்சி வடிவத்தில் வெளிப்படுத்தப்படவே இல்லை. கடந்த சில நாட்களாக எனக்கு பேசவே மனம் வரவில்லை என்பது எனக்கும் கூட ஆச்சரியமாக இருக்கிறது. உங்களிடம் குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இல்லாததால் உங்களிடம் தொடர்ந்து பேசுவதில் அர்த்தமில்லை என்று நினைத்தேன். எனவே ஒரு சில வார்த்தைகளோடு உரையை நிறுத்திக் கொள்ள முடிவு செய்தேன். நான் என்ன பேச வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? போதிக்க வேண்டிய அனைத்தையும் நான் ஏற்கனவே எடுத்துரைத்து விட்டேன். மேலும் தெரிவிக்க எதுவுமே இல்லை. எனது போதனைகள் அனைத்தும் வீணாகிவிட்டதையும் எனது இனிமையான வார்த்தைகள் அனைத்தும் உங்களுக்கு சுவையற்றதாகிவிட்டதையும் கண்டு நான் வேதனைப்படுகிறேன். இன்று பக்தர்களிடம் ஈகோ அதிகரித்து வருகிறது. அவர்கள் மேலும் மேலும் ஆடம்பரத்திற்கு மாறி வருகின்றனர். அவர்கள் உலகின் முன் தங்களை சிறந்த மனிதர்களாக காட்டிக் கொள்கிறார்கள். அதன் மூலம் மற்றவர்களுக்கு தவறான லட்சியத்தை ஏற்படுத்துகிறார்கள். அவர்கள் பெற்ற அறிவாலும் பெற்ற அனுபவத்தாலும் எந்த பயனும் இல்லை. அவர்களின் ஈகோ அவர்களை வீழ்ச்சிக்கு இட்டுச் செல்லும் என்பதை அவர்களால் கண்டு கொள்ள முடியவில்லை. அன்பின் வடிவங்களே, அவர்கள் சுவாமி முன்வைத்த லட்சியங்களை பின்பற்றுவதில்லை. மேலும் அவர்கள் மீது நான் பொழிந்த அன்புக்கும் கருணைக்கும் நன்றியுடையவர்களாகவும் இருப்பதில்லை.